नमस्ते बच्चों, सबका नमस्कार, राम राम. ஓகே, இப்போ வந்து பிரவீன் உத்தராவில் பாஷா விக்ஞான் பிரவேஷ் அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது. அதாவது தேவநாகரி லிபி அதில் வந்து எவ்வளோ இப்போ ஜஸ்ட் நான் ஒரு வீடியோ ஒன்று ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயும் தேவநாகரி லிபி பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒரு சில இது வந்து அது வந்து ஓம் சக்தி கைடை ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு வந்து ஜென்ரலாக அதாவது தேவநாகரி லிபி அப்படின்னு வந்தாலே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எப்படி கொஷின்ஸ் மாற்றி கேட்டிருந்தா கூட நீங்கள் வந்து ஒரு மாதிரி எழுதுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த கட்டுரை நல்லாயிருக்கு. ஸோ நம்ம இந்த எஸ்ஏ ஃபார்மேட்டையும் உங்களுக்கு நான் நடத்திடுறேன். இது வந்து எதில் இருக்குன்னா, அதாவது ஜெய் பப்ளிகேஷனோட நோட்ஸ் இது. ஸோ இதையும் ஒரு முறை பார்த்துருவோம். அதாவது தேவநாகரி லிபிகா உற்பத்தி और विकास का परिचय दीजिए. அதாவது எப்படி அது வந்து ஆரிஜினேட் ஆகிடுச்சு, அதனோட சோர்ஸ் ஆரிஜின் எப்படி ஆச்சு, அதனோட டெவலப்மெண்ட் எப்படி ஆச்சுன்றதை நம்ம எழுதணும். லிபி கா ஜனம் கப் हुआ. இது அந்த லிபி ஸ்கிரிப்ட் வந்து ஜனம் கப் हुआனா எப்போ தோன்றிச்சு, கிசி கோ பி மாலூம் நஹி. இது யாருக்குமே தெரியாது. பர் இத்தனா தோ கह सकते हैं. ஆனால் இது வந்து சொல்லலாம் என்னென்னா कि भाषा के जन्म வந்து के बाद ही लिपि का जन्म हुआ होगा. அதாவது ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கிளியராக சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பாஷா தான் முதல்ல வந்திருக்கோம், அதுக்கப்புறம் தான் லிபி வந்திருக்கும். ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் மொழி வந்துட்டுருக்கோம் முதல்ல, அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ஸ்கிரிப்ட் பின்னால் தான் வந்திருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிடலாம். ஹமாரி அந்த பரம்பரா வந்து பகுத் அந்த அதாவது அந்த லிபி அந்த தேவநாகரி லிபியோட பரம்பரை பார்த்தினா அது ஆக்சுவலாக வந்து ரொம்ப பகுத் புராணின்னா ரொம்ப வெரி ஓல்டு. அது லிபிகா வந்து விகாஸ் கிரம அது எப்படிலாம் டெவலப் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். அது வந்து அதுக்கு வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டு சொல்லியிருக்காங்க. பாரத்மே லிபி, அதாவது இந்தியாவில் வந்து லிபி ஸ்கிரிப்ட் வந்து எப்படி டெவலப் ஆகிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிராமி லிபி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து 500லேருந்து 350 அதாவது ஈஷா பூர்வக், அதாவது கிறிஸ்து பிறப்பறதுக்கு முன்னே 500லேருந்து கிமு 500லேருந்து 350 வரைக்கும் அந்த பிராமி லிபி ஸ்கிரிப்ட் ஒன்று இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரோஸ்டி லிபி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த லிபி அந்த பாரத்தோட ஸ்கிரிப்ட் வந்து ஃபஸ்ட்டு பிராமி லிபின்னும் கரோட்டி லிபின்னு இருக்குது. அந்த பிராமி லிபி தான் வந்து ஃபஸ்ட்டு அது ஒரு 2 டிவிஷனாக பிரியுது. எப்படின்னா உத்தர் சைலி, தக்ஷின் சைலி. அதாவது உத்தரி சைலி, தக்ஷினி சைலி. நார்த்தில் ஒரு மாதிரியும் ஸ்டைலில், இல்லை சவுத் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டைலு. அப்போது அதில் பார்க்கும்பொழுது உத்தரி சைலியில் பார்த்திங்கன்னா குப்து லிபி, குப்தர் காலத்தில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் எப்படின்னா அது வந்து சௌத்தா சதீசே, அதாவது 4th செஞ்சுரியிலேருந்து 5वीं சதி தக் 5th செஞ்சுரி வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது இல்லையா, அது குப்த லிபி. அதுக்கப்புறம் குட்டில் லிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6वीं சதி से 8वीं சதி தக் 6th செஞ்சுரியிலேருந்து 8th செஞ்சுரி வரைக்கும். அதுக்கப்புறம் பிராச்சின் நாகரி, பழைய நாகரி ஸ்கிரிப்ட், அது பார்த்திங்கன்னா 9वीं சதி से 15वीं சதி தக்கு, அதாவது 9th செஞ்சுரியிலேருந்து 15th செஞ்சுரி வரைக்கும். அதுக்கப்புறம் ஆதுனிக் அப்படின்னா மாடர்ன் நகரி, அது பார்த்திங்கன்னா ஒரு 15th செஞ்சுரியிலேருந்து அப் தக் டில் டேட் வரைக்கும், டில் டுடே, அதாவது இன்றைக்கு தேதி வரைக்கும் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட். அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதுனிக் நகரியில் பார்த்திங்கன்னா குஜராத்தி, அசாமி, பங்களா வெஸ்ட் பெங்காலில் பேசுகிற லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ராஜஸ்தானி, ஆதி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதுனிக் நகரி அப்படின்னு சொல்கிறான் அந்த லிபி. இப்போ பிராமி அப்படின்றத பற்றி பார்ப்போம். பிராமின்றது தான் ரொம்ப பண்டைய காலம், அதாவது கிமு 500லேருந்து 350 வரைக்கும் இருந்தது. பார்த்திங்கன்னா பாரத் में 2 प्राचीन लिपियाँ मिलती है. एक है ब्राह्मी लिपि और दूसरी है கரோஸ்டி லிபி. ரெண்டு லிபி இருக்குது, 2 ஸ்கிரிப்ட் இருக்குது. அதில் வந்து கரோஸ்டி வந்து விதேசி லிபி, அது கரோஸ்டின்றது வந்து ஒரு ஃபாரின் ஸ்கிரிப்டு. பிராமி லிபின்றது இந்தியன் ஸ்கிரிப்ட். சப்பி லிபியோங்கி ஜனனி தீவோ, எல்லா எழுத்துக்கும் அதுதான் வந்து ஜனனின்னா அதுதான் அம்மா, எல்லா எழுத்துக்கும் அதான் சோர்ஸு, மூலம். அப்போது பிராச்சீன் கால்கி பிரதான் லிபி, அதாவது பழைய காலத்தோட இம்பார்ட்டண்ட் ஸ்கிரிப்ட் வந்து இதுதான், அதாவது பிராமி வடிவ எழுத்துக்கள் தான். இஸ் லிபி கே பாரே மே 2 அனுமானி பாத்தே பத்தாயி ஜாத்தி है. இதை பற்றி 2 அசம்ஷன் கருதுகோள் மாதிரி 2 அனுமானம் சொல்கிறாங்க. என்னென்னா, அதாவது பிரம்மானே इसको बनाया है, इसलिए इसको வந்து நாம் பிராமி படா, பிரம்மா வந்து இதை படைச்சார் இந்த ஸ்கிரிப்டை, ஸோ அது வந்து பிராமி அப்படின்றல அது நேம் வந்துச்சு அப்படின்றாங்க. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்திங்கன்னா பிராச்சீன் காலில் வந்து பிராமன் சமாஜ்மே இஸ்கா பிரச்சார் தான். அது ஆக்சுவலி பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பிராமண சமுதாயத்தில் வந்து
இதனோட அதிக அவங்க இதை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரச்சாரத்தானா அதை வந்து கேன்வாசிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதோட அவங்க தான் வந்து இசிலியே இஸ்கா நாம் வந்து பிராமி படா அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இது வந்து பிராமி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு பேர் வருது அப்படின்றாங்க. பர் இத்தனா சத்திய ஹே. ஆனால் இது வந்து இவ்வளோ வந்து ஒரு உண்மை என்னென்னா நிச்சயம் அது வந்து பாரத் கி லிபி ஹே நாக்கி விதேசி லிபி. இது வந்து பிராமி லிபின்றது முற்றிலும் வந்து முழுக்க முழுக்க அது வந்து இந்திய பாரத்தோட லிபி ஸ்கிரிப்டு. அது வந்து ஃபாரின் ஸ்கிரிப்ட் கிடையாது. அதாவது வித்வானும் கா மத் ஹே. வித்வான்னா பெரிய பெரிய இதெல்லாம் வித்வான்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஈஷா பூர்வக் கிமு 500லேருந்து 350 வரைக்கும் பாரத்துமே இஸ்கா பிரச்சார் தான். அது இந்தியாவில் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு பாரத்தில் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தீரே தீரே இஸ்கா 2 ரூப் हो गया. கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு 2 ரூபமாகிடுச்சு. தக்ஷிணி ரூப் கா பிரச்சாரம் வந்து தக்ஷிணி பாரத் में हुआ. அது தெலுங்கு, கன்னட், மலையாளம், துளு, கலிங்கு விகசித் हुई है. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தக்ஷிணி பாரத்தில் வந்து, அதாவது தக்ஷின் ரூப் கா பிரச்சாரம் வந்து தக்ஷிணி பாரத் में हुआ. அதாவது தக்ஷிணி பாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, கலிங்க लैंग्वेज विकसित हुई है. அது டெவலப் ஆகிருக்கு. தத்தா தமிழ் லிபியாக ஊசிசே விகசித் हुई है. தமிழ் கூட அதிலிருந்து தான் வந்தது அப்படின்றாங்க. அதாவது பிராமி ஸ்ட்ரக்சர் லிபியிலேருந்து. और ब्राह्मी के उत्तरी रूप का प्रचार வந்து उत्तर भारत में हुआ. அதாவது பிராமியோட எழுத்து வரித்தோட நான் சொல்லலை ஃபஸ்ட்லேயே சவுத் ஸ்டைலில் ஒன்று, அங்கே நார்த் ஸ்டைலில் ஒன்று. சவுத் சைட்லேருந்து சவுத் இந்தியாவில் இதாச்சு. நார்த் சைடில் வந்து நார்த் ஸ்டைல் வந்து நார்த் இந்தியாவில் பாப்புலர் ஆச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா குப்த வம்சி ராஜாவுக்கே அபிலேக் இசிமே மிலா. அந்த குப்த வம்சத்தோட ராஜாக்கள் என்னென்னலாம் எழுதுனாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிராமி, அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் பிராமியில் தான் இருக்கும். இஸ்கா நாம குப்து லிபி அப்படி, அதாவது குப்தர்கள் காலத்தில் எழுதுனால அது குப்து லிபி அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தரோட ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க சப்டைட்டில் போடுங்க, நாகரி லிபி கா விகாஸ். நாகரி லிபி வந்து எப்படி டெவலப் ஆச்சுன்னு பார்க்கலாம். 5वीं சதியில், அதாவது 5th செஞ்சுரியில் வந்து பார்த்திங்கன்னா அது தக்கு வந்து அந்த குப்து லிபி பிரச்சலித்தா பிரச்சலித் ரஹித்தி. அது வரைக்கும் நம்ம வந்து குப்து லிபி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது 5th செஞ்சுரி. சட்டி சதி, அதாவது சதாப்தி அப்படின்வாங்க, சதின்னுவாங்க. சதினாலும் சதாப்தினாலும் ஒன்று தான், அதான் செஞ்சுரி. சட்டி சதினா 6th செஞ்சுரி. அப்போ வந்து இஸ்கா நாம குட்டில் லிபி படா. அப்போ வந்து குட்டில் லிபின்னு இந்த குப்து லிபி தான் குட்டில் லிபியாக பேர் சேஞ்ச் ஆகுது. குட்டில் லிபி சே உத்தர் பாரத் கி லிபியாக நிக்கலி. அந்த குட்டில் லிபியில் இருந்தால் நார்த் இந்தியன் லாங்குவேஜில் எல்லா லாங்குவேஜுக்கும் ஸ்கிரிப்ட் வந்து அதில் இருந்தால் வந்துச்சு. 9वीं சதி கே பாத் வந்து இஸ்கா நாம நாகரி லிபி. அதாவது 9th செஞ்சுரிக்கு அப்புறம் இதை வந்து நாகரி லிபின்னு இது பேர் ஆயிடுச்சு. தக்ஷின் மே இஸ்கா நாம நந்தி நாகரி. தக்ஷின் பாரத்தில் பார்த்தீங்கன்னா தக்ஷின் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நந்தி நாகரின்னு சொல்லுவாங்க. இதை 15वीं तथा 16वीं सदी में 15th 16th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா ஆதுனிக் நாகரி லிபி சே, அந்த ஆதுனிக் நாகரி லிபியிலிருந்து தான் இந்த குஜராத்தி, ராஜஸ்தானி, மைத்திலி, அசாமியா, பங்களா ஆதி லிபியாக்கா விகாஸ் हुआ. எல்லா மொழிக்கும் ஸ்கிரிப்டு டெவலப் ஆகிருக்கு. எப்போ 15th செஞ்சுரி 16th செஞ்சுரி. அதுக்கடுத்து தேவநாகரி லிபின்றதை பற்றி ஒரு சப்டைட்டில் போட்டு இப்போ எழுதுங்க. தேவநாகரி லிபி பார்த்தீங்கன்னா தேவநாகரி லிபி வந்து பிராமி லிபி சே விகசித் हुई है. பிராமி லிபியிலேருந்து டெவலப் ஆகிருக்கு. ஹிந்தி மே இஸ்கா ஊஞ்சா ஸ்தான. இந்தியில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு நல்ல நிலை வந்து இந்த லிபிக்கு இருக்குது. தேவநாகரி நாம் கைசே படா. தேவநாகரின்ற பேர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா குச் மத் இஸ் பிரகார. அதுக்கு கொஞ்சம் சில கருத்துக்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1 2 3 போட்டுப்போம். 1ல் பார்த்தீங்கன்னா நாகர் பிராமணோं के प्रचलित होने के कारण इसका नाम है नागरी पड़ा. அதாவது நாகர் பிராமின் இருக்காங்க இல்லையா, அவங்களால இது ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் இது தேவநாகரின்னு பேர் வந்துச்சு. பாயிண்ட் நம்பர் 2ல் பார்த்தோன்னா தேவ்நகர் காஷி மே प्रयुक्त हुआ था होने के कारण इसका नाम है தேவநாகரி படா. அதாவது தேவ்நகர் காஷி வந்து தேவநகர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த லாங்குவேஜ் ஃபேமஸ் ஆச்சுன்றதால இது தேவநாகரி அப்படின்ற பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிருத் தேவ பாஷா மானி ஜாத்தி. அதாவது சன்ஸ்கிருத் அப்படின்னு பார்த்தா அது தெய்வீக மொழி. அது ஆக்சுவலாக தெய்வத்தோட பாஷா. அது உஸ்கி லிபி வந்து இந்த நாகரி லிபி. அதனோட சன்ஸ்கிருத்தோட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் நாகரி
स्क्रिप्ट அதனால் அதுக்கு தேவநாகரின்னு பேர் இருந்துச்சு இசிலே इसका தேவநாகரி லிபி நாம் படா அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ வந்து இன்னொரு சப்டைட்டில் போட்டுங்க தேவநாகரி லிபிக்கு விசேஷதாயே அதனோட ஸ்பெஷலைசேஷன்ஸ்லாம் பார்ப்போம் தேவநாகரிக்கா வந்து एक अद्भुत लिपि है ஒரு அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட் அது एक वैज्ञानिक लिपि मानी जाती है இது வந்து ரொம்ப சயின்டிஃபிக் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்க ஏன்னா ஜெய்சே லிக்கி ஜாத்தி வயசே போலி ஜாத்தி எப்படி எழுதுகிறோமோ அப்படி தான் நம்ம उच्चरिக்கிறோம் அப்படி தான் அதை பேசுகிறோம் इसमें स्वर और व्यंजन का अलग अलग विभाजन है பார்த்தீங்கன்னா ஸ்வர்ன்றது ஒரு கிளாஸிஃபிகேஷன் தனியாக பண்ணியிருக்கான் வியஞ்சன் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்னு சொல்லிட்டு 2 தனித்தனி செப்பரேட் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது இதில் வந்து கர்சர்ட தப்ப வர்க்க அதாவது கர்சர்ட தப்ப அப்படின்ற வல்லினம் ஆக்சுவலாக தமிழில் சொல்கிறோம் இல்லையா அந்த 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 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இதை கசட தப்பரை அந்த வர்க்கம் அதில் வந்து கா வரிசையில் பார்த்தா கக்க கக்க சா வரிசையில் சச்ச ஜஜ்ஜ டா வரிசையில் டட்ட டட்ட தா வரிசையில் தத்த தட்ட பா வரிசையில் பப்ப பப்பா அந்த மாதிரி வர்க்கம் இருக்குது देवनागरी में अन्य लिपियों का प्रभाव पड़ने लगा இப்போ தேவநாகரி லிபியிலே பார்த்தினாலும் மற்ற லிபியோட பிரபாவம் வந்து இதில் மற்ற ஸ்கிரிப்டோட பிரபாவம் வந்து இதில் பட ஆரம்பிச்சிருச்சு அதாவது என்ன சொல்கிறது மற்ற அதனோட டாமினேஷன் அதனோட கொஞ்சம் இமிட்டேஷன்ஸ் இதில் வர ஆரம்பிச்சிது எப்படின்னா தேவநாகரி லிபி பர் ஃபார்சி லிபி கா பிரபாவம் படனே லகா ஃபார்சி லாங்குவேஜ் நான் சொன்னேன் ஃபார்சி லிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உருதுக்கு வந்து அவங்க ஃபார்சி ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க எப்படி சான்ஸ்கிரிட்டில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க ஸ்கிரிப்ட் வந்து தேவநாகரி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி உருதுக்கு ஃபார்சி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க இப்போ தேவநாகரி லிபிலையும் அந்த ஃபார்சியோட கொஞ்சம் பிரபாவம் கொஞ்சம் டாமினேஷன் அது கொஞ்சம் இமிட்டேஷன்ஸ் இருந்தது இப்போது ஜெய்சே என்ன லெட்டர்னா டான்னு ஒன்று இருக்குது எஸ் மாதிரி போடுவோம்ல டா 3வது டா எஸ் அதை வந்து டாவுக்கு கீழே ஒரு புள்ளி வச்சு ஃபார்சியில் யூஸ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி 4வது டா இருக்குல்ல டக்கன் டா அதுலேயும் கீழே அதை கீழே புள்ளி வச்சு யூஸ் பண்ணுறான் அது வந்து ஃபார்சி லிபியோட ஸ்கிரிப்டோட பிரபாவம் அப்படின்றான் தேவநாகரியுமே மராட்டி லிபிக்காபி பிரபாவம் பண்ணிலகா மராட்டி லிபியில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இதில் வந்து அ இ உ அப்படி எழுதுகிறோம் இல்லையா அ ஐ இ ஊன்னு எழுதி போகிறோம் ஆனால் அ இ இ உ அப்படின்றது வந்து மராட்டியில் வந்து ஆக்கு சூட்டிக்கு மாத்திரா ஆலே படிக்கு மாத்திரா அதே ஊவில் வந்து ஆக்கு சூட்டி ஊக்கி மாத்திரா ஆக்கு படி ஊக்கி மாத்திரா போட்டு எழுதுவாங்க அந்த மாதிரி பிரபாவம் வந்து இதுலேயும் வந்துச்சு அதே மாதிரி குஜராத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த குஜராத்தி லிபியுமே அந்த சிவரேகா நஹி ஹை இப்போது ஹிந்தியில் ஸ்கிரிப்டெலாம் பார்த்தீங்கன்னா எந்த லெட்டர் எழுதுனாலும் நான் தலைமையில் ஒரு கோடு போடுறோம்ல கோடு போடாமல் எழுத மாட்டோம் அப்படி கோடு போடாமல் எழுதுனா அது வந்து என்னது குஜராத்தி லிபி அதாவது குஜராத்தியில் வந்து அந்த கோடு போட மாட்டாங்க சப்போஸ் இப்போ வந்து ராம் ஆயா ஹே அப்படின்னா ராம் அதுக்கு மேலே தலைமையில் ஒரு கோடு போடுவோம் ஆயா போட்டு அது மேலே ஒரு கோடு ஹை போட்டு தலைமையில் ஒரு கோடு போடுறோம்ல குஜராத்தி ஸ்கிரிப்டில் வந்து அந்த மாதிரி தலைமையில் கோடு போட மாட்டாங்க இது வந்து ஹிந்தி லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நான் சொல்லலை துணி காய போடுற மாதிரி இல்லை ஒரு கிளையில் குரங்கு தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பட் இது வந்து அப்படி இல்லை இது வந்து குஜராத்தி ஸ்கிரிப்டில் பார்த்திங்கன்னா அந்த தலைமையில் கோடு போடவே மாட்டாங்க ஸோ அதையும் ஹிந்தியில் நம்ம சில பேர் அடாப்ட் பண்ணுவாங்க அதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தேவநாகரியுமே அங்கிரேஜிக்காபி அதாவது பிரபாவ் பி படா அங்கிரேஜி இங்கிலீஷில் இருக்கிற மாதிரியும் இங்கே தேவநாகரியில் எப்படின்னா ஆஃபீஸ் காலேஜ் லாரி அதை வந்து ஆக்சுவலாக அங்கே என்ன பண்ணுவாங்க ஆஃபீஸ்ன்றது அப்படியே ஆஃபீஸ்னு எழுதுகிறாங்க ஆக்கிமா ஆ போட்டு மேலே சதுரமாக போடுறான் காலேஜ் கா போட்டு மேலே சதுரமாக போட்டுறான் லாரி அதுலேயும் லா போட்டு சதுரமாக போடுறான் ஸோ அந்த மாதிரி அந்த அங்கிரேஜிக்கா பிரபாவம்னா அங்கிரேஜியோட கொஞ்சம் டாமினேஷன் இதில் இருந்தது ஸ்கிரிப்டோட டாமினேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா इस प्रकार लिपि வந்து ஃபார்சி மராட்டி குஜராத்தி अंग्रेजी आदि लिपियों से प्रभावित होकर विकसित இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜில் இருந்தும் இதில் கொஞ்சம் இமிட்டேஷன்ஸ் வந்துகிட்டே இருந்தது அப்படியே லாங்குவேஜ் டெவலப்பாகவும் ஆகிட்டு இருக்கு ஓகே see you in the next video